திருத்தணிக்கு பக்கத்துல இருக்கிற வீரட்டேஸ்வரர் சிவன் கோவில் பல்லவர் காலத்துல கற்றளியா கட்டப்பட்ட கோவில். பல்லவர்களின் கடைசி அரசனான அபராஜிதவர்மன் காலத்துல நம்பி அப்படிங்கிறவர் செங்கல் கோவிலா இருந்ததை கற்றளியா மாத்தினார். இதை கண்டு மகிழ்ந்த பல்லவ மன்னனின் பாடல் கல்வெட்டுல செதுக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோவில் தூங்கானை மாட கோவிலாகும். இங்க இருக்கிற கருவறை விமானம் பாத்தீங்கன்னா படுத்திருக்கும் யானையின் பின்புறம் மாதிரியே இருக்கும். கோவில் முழுவதும் தெய்வங்களின் சிலைகளில் பல்லவர் கால சிற்பக்கலையை நீங்க பார்க்க முடியும். இங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அப்புறம் விக்ரம சோழன் ஆகியோர் திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. ராஜராஜ சோழன் திருப்பதி போறவங்களுக்கு இங்க அன்னதானம் அளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். அப்போ திருத்தணியின் பெயர் ஜெகநாத சதுர்வேதி மங்கலம்னு இருந்திருக்கு. இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி இடது காலை மடித்து அமர்ந்துள்ளார். அவருக்கு கீழே மான், எலி, பாம்பு இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த பல்லவ மன்னன் தான் திருப்புரம்பியம் போர்ல ஆதித்த சோழனோட இணைந்து பாண்டிய மன்னனை வென்றான் என்பதும் ஒரு வரலாற்று செய்தி.